ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். சண்டே அதுவுமா ஒரு சரவெடியான ராபரி மூவியை தாங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். லேட்டஸ்டா 2026 ரிலீஸ் ஆன கிரைம் 101 ஒரு ஹாலிவுட் கிரைம் த்ரில்லர் மூவி. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். படத்துல வரக்கூடிய ரெண்டு மிக முக்கியமான கேரக்டர்ஸுமே நமக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமானவங்க. நீங்க எல்லாரும் மார்வல் படம்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, அதுல வரக்கூடிய தோர் இந்த படத்துல திருடன், ஹல்கு போலீஸ். மார்வல்லையே ஏதோ ஒரு படத்துல தோருக்கும் ஹல்குக்கும் ஆவாது. ஹல்கு தோரை தூக்கி போட்டு தரையில் அடிச்சு நொறுக்கி இருப்பாப்புல. அதே சண்டை இந்த படத்துல திருடன் போலீஸா தொடருதுங்க. ஆனா திருடன் போலீஸ் ரெண்டு பேருமே அதி புத்திசாலிங்க. இந்த பக்கம் திருடன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வரைக்கும் எக்கச்சக்கமான ராபரி பண்ணியும் ஒரே ஒரு இடத்துல கூட தான் மாட்டிக்கிற மாதிரியான ஒரு சின்ன க்ளூவை கூட விட்டு வைக்கல. எல்லா ராபரியும் அவ்வளோ நீட் அண்ட் கிளீனா இருக்கும். அதே மாதிரி அந்த பக்கம் போலீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருட யாருன்னு மட்டும்தான் தெரியல. மிச்சபடி திருட எப்படி பட்டவனா இருப்பான், என்ன மாதிரி ராபரி பண்ணுவான், எங்கெல்லாம் ராபரி பண்ணுவான், அவன் பேட்டர்ன் என்னன்ற வரைக்கும் புஷ்டாரு. இந்த டைம்ல திருடனுக்கு ஒரு பிரச்சனை. போதண்டா எப்பா, இதுக்கு மேல ராபரியா பண்ணி சிக்கி சீரழிஞ்சு ஒவ்வொரு நிமிஷமும் உடம்புல தலை இருக்கான்னு கை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. கடைசியா ஒரு ராபரி பண்ணமா செட்டில் ஆனமான்னு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு பெத்த ராபரிக்கு பக்கா பிளான் போட இந்த பிளானை போலீஸ் எப்படி உடைகிறாரு, அதுல என்ன முறக்குத்தலான ட்விஸ்ட்டை வச்சு மிரட்டி இருக்காங்க. அதெல்லாம் தாங்க படத்தோட கதை. படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து எப்படா பிரிண்ட் வரணும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு தாங்க டைம் வந்திருக்கு. இதுக்கு மேலேயே நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. வாங்க ஸ்ட்ரைட்டா படத்துக்குள்ள போயிடுவோம். அதுக்கு முன்னால நம்ம சீரிஸ் சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். புதுசா ஒரு சீரிஸும் ஆன் கோயிங்ல இருக்கு. சீரிஸ் மேல விருப்பம் உள்ளவங்க சேனலை ஃபாலோ பண்ணி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தை ஓபன் பண்ணா ராத்திரி நேரம் ராகம் பாடுன்ற மாதிரியான ஒரு டைமிங்ல படத்தோட ஹீரோ அவரோட அபார்ட்மெண்ட்ல கீழே ஒரு ஷீட்டை விரிச்சு அதுக்கு மேல நின்னுங்க தலைமுடியை போட்டு உதறுன்னு உதறாரு. ஏன்னா தலையில இருந்து சின்ன சின்ன முடி கீழே விழுந்தாலோ இல்ல இவரோட டிஎன்ஏ மாட்டிக்கிற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலோ அதெல்லாம் இப்பவே கீழே ஷீட்ல விழுந்துரும்ல. சோ தலையை நல்லா உதறி கீழே இருக்க ஷீட்டை பேக் பண்ணி குப்பையில போட இந்த பக்கம் யாரோ ரெண்டு பேரு கார்ல ஒரு டைமண்ட் ஷாப்புக்கு போயிட்டு இருக்கானுங்க. அதே நேரம் இன்சூரன்ஸ் ஆபீஸ்ல முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு லேடி, நம்ம அவங்க பேரை ஏஜென்ட்னே வச்சுப்போமா, கவலையே பார்த்து ஐயோ பாவன்னு கவலைப்படுற அளவுக்கு ஒரு கவலையான முகம். அவங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனையோ நைட் ஆனா தூக்கமே வர மாட்டேங்குது, துக்கம் தான் தொண்டையடிக்குது. அவங்களும் நிறைய மெடிடேஷன் ஆடியோலாம் கேட்டோம், தூக்கம் வந்த பாடு இல்லைங்க. தூங்காம இருந்து கண்ணு கீழலாம் கருவலையும். அதை அந்த அம்மா பவுடர் போட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் போலீஸ் டிடெக்டிவான ஹல்க காட்டினா அவர் போலீஸ் டிடெக்டிவ் தானே, ஷார்ட் ஃபார்மா நம்ம அவர் பேரை பீடின்னு வச்சுப்போம். நைட்டு முடிஞ்சு விடிய போது அவர் அவரோட வீட்டில் உட்காந்து நியூஸ் பேப்பர்லாம் படிச்சிட்டு இருக்காரு. அதை காட்டிட்டு டைமண்ட் ஷாப்புக்கு ரெண்டு பேர் போனானுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஷாப்புக்குள்ள போனதும் கடையோட ஓனர் ஒரு தாடிக்காரன் அவன் கூட ஒரு சின்ன பையனு ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. யார் இவன், நல்லா புங்க மரத்துல முளைச்ச பூஞ்ச மாதிரி உன் கூடவே ஓட்டுன்னு வரான், இவனை இதுக்கு முன்னால் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்டதும் எல்லாம் நம்ம பையன் தான், மச்சா மரம் வருது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்தா நான் கிளம்பிடுவேன் இப்படின்னு தாடிக்காரன் சொல்லி போஸ்ட் கவர் மாதிரி இருக்க நிறைய கவர்ஸுங்க. அதுல சில பல டைமண்ட்ஸ் வச்சு ஓனர் கொடுத்துட்டு இருக்க. அதோட ஹீரோ கிட்ட வந்தா வீட்டுல இருந்து ஹீரோ டிப்டாப்பா கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு கிளம்பிட்டாரு. சேஃப்டிக்கு ஒரு கன்னும் இருக்கு. பிளஸ் ஹீரோவோட மொபைல்ல யாரோ ஒரு ஆள் எங்கெல்லாம் போறான் வரான்னு பாக்குற மாதிரியான மேப் இருக்கு. கார் எடுத்த ஹீரோ அந்த ஆளோட காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு, அப்படி சொல்லக்கூடாது, கொஞ்ச தூரம் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த காரை சேஸ் பண்ணவரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு டனலுக்கு அடியில அந்த காருக்கு முன்னால இவரோட காரை நிறுத்துறாருங்க. பின்னால காருக்குள்ள இருந்தவனுங்கெல்லாம் ஒரே காண்டு, டேய் நடுப்பாக்க நாதாரி, நீ பாட்டுக்கு இப்படி காரை நிறுத்தி வச்சிட்டா நான் எப்படா போறது, கார் எடுறான்னு அவன் காருக்குள்ளே உட்காந்து கத்திட்டு இருக்கான். அது எதையும் மதிக்காத ஹீரோ காரை விட்டு இறங்கும் போதே மூஞ்சே தெரியாத மாதிரி மாஸ்க போட்டுக்கிட்டு துப்பாக்கியோட இறங்குறாருங்க. பின்னால காருக்காரன் துப்பாக்கி முனையில மாட்டிக்கிட்டான். ஹீரோ சொல்றதை கேட்டுதானே ஆகணும். உன் போன் எங்கன்னு ஹீரோ கேட்டா காருக்குள்ள இருக்குன்றான். அப்புறம் நீ மட்டும் ஏன் வெளியே இருந்துகிட்டு காருக்குள்ள போ, டாய் உன் காருக்குள்ள இல்ல ஏன் கார் டிக்கிக்குள்ள போய் படு அப்படின்னு அவனை கார் டிக்கிக்குள்ள அனுப்பி அவன் கார்ல இருந்து வெறும் போனை மட்டும் எடுத்துக்கிட்ட ஹீரோ. ரெண்டாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஹீரோவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாரு இல்ல, அது அவன் காருக்கு அடியில ஜிபிஎஸ் டிராக்கர் ஒன்னு செட் பண்ணிருக்காரு. அதை வச்சு தாங்க ஃபாலோவே பண்ண முடிஞ்சிருக்கு. விட்டுட்டு வந்தா அதுவும் ஒரு எவிடன்ஸ் இல்ல. சோ அந்த டிராக்கரையும் எடுத்துக்கிட்டு அவன் காரை அங்கேயே விட்டு ஹீரோ இவர் காரை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாருங்க. இதெல்லாம் நடந்து முடியறதுக்கே விடிஞ்சிருச்சு. அப்படியே அந்த பக்கம் டைமண்ட் ஷாப்புக்கு போனா ஓனர் வெளியே வச்சு கவர்ல சில பல டைமண்டை கொடுத்துட்டு, அப்பா தாடிய உன் மச்சான எங்கேயே விட்டு நீ மட்டும் உள்ள வாயன், உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியதா இருக்கு அப்படின்னு ஓனர் இவனை உள்ள கூட்டிட்டு போய், இன்னைக்கு நீ ஒரு பார்சல் இல்லப்பா 2 பார்சல் எடுத்துட்டு போற, இந்த அந்த கவரை பிடி, இதுல இருக்கிறதெல்லாம் 8 கேரட் பியூர் டைமண்ட்ரா, ஒரிஜினல், வெளியே நான் உங்ககிட்ட சூட் கேஸ்ல கொடுத்தேன்ல அதெல்லாம் ஃபேக்கு, இதை சூட் கேஸ்ல வைக்காம வேற எங்கேயாவது ஒளிச்சு வச்சு எடுத்துட்டு போ. அப்புறம் பாதுகாப்புக்கு வெப்பன் ஏதாவது வச்சிருக்கீங்களான்னு கேட்டா மச்சான் பழைய துப்பாக்கி ஒன்று எடுத்து காட்டுறான். இதெல்லாம் ஒரு துப்பாக்கியாடா, என்னடா தாத்தா கால துப்பாக்கியா இருக்கு, எதிரில் இருக்கவனை சுடுறான்னு உங்களை நீங்களே சுட்டுக்கு போறீங்கடா, இந்த அந்த புது துப்பாக்கியை பிடி அப்படின்னு ஓனர் சொல்லி தாடி மச்சான் 2 பேரும் கிளம்ப போறாங்க. அப்போ ஹீரோ ஒருத்தவனை கடத்தி இவர் கார்ல கூட்டிட்டு வந்தாருல, அவன் கார் டிக்கில இருக்கான், அவனை விட்டுருங்க. பட் ஹீரோ ஓட்டிட்டு வந்த காரு கடவாசலுக்கு முன்னால வந்து நின்னதும், நீ எடுத்துட்டு போற டைமண்டோட ஒர்த்து $3 மில்லியன், அதான் அவன் பாதுகாப்புக்காக நான் ஒரு ஆளை செட் பண்ணிருக்கேன், கொஞ்ச தூரம் அந்த கார் உன் பின்னாலே வரும் பார்த்து போங்கன்னு ஓனர் அனுப்பிடுறான். மேட்ரு புரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலா ஹீரோ யாரை கடத்தினார்
யாரோ அவன் தான் இந்த டைமண்டுக்கு பாதுகாப்பா போக வேண்டியவன். ஹீரோ அவனை கடத்தி அவன் இடத்த புடிச்சுக்கிட்டாரு. இது இப்போதைக்கு யாருக்கும் தெரியலையா? தாடியோட கார் கிளம்புது, பின்னாலேயே ஹீரோவோட காரும் போகுது. தாடியோட காரு 101 ஹைவேல ஒரு பார்க்கிங்ல போய் நின்னதும் ஒட்டிக்கோ கட்டிக்கோன்ற மாதிரி ஹீரோ அவன் காருக்கு பக்கத்திலேயே இவர் காரை ஒட்டி நிறுத்துறாரு. காருக்குள்ள இருக்க ஹீரோவை காட்டினா பழைய மாதிரி ஆளு மூஞ்சில மாஸ்க போட்டாரு. ஹீரோ கையில இருக்க துப்பாக்கி பக்கத்து கார்ல இருக்க 2 பேரையும் பாயிண்ட் பண்ண மாதிரி இருக்கு. அவனுங்க மெர்சல் ஆயிடுறானுங்க. என்னடா பாதுகாப்புக்கு வந்தவனே நம்ம கிட்ட பங்கம் பண்றானேன்னு ஹீரோ இந்த சிச்சுவேஷனை ரொம்ப அழகா டீல் பண்றாருங்க. இங்க பாருங்கடா, நான் சொல்றத அப்படியே கேட்டீங்கன்னா யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. உங்கள்கிட்ட துப்பாக்கி போன்லாம் இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்து என் கார்ல தூக்கி போடுங்க பாப்போம் அப்படின்னு அவனுங்கள்ட்ட இருந்ததெல்லாம் வாங்கிக்கிட்டதுக்கு அப்புறம் ஹீரோ காரை விட்டு இறங்கி அந்த காருக்கு போய் தாடியை வெளியே எடுத்தவரு. ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்குங்க, தாடி எடுத்துட்டு வந்த சூட்கேஸ்ல இருக்கிறதெல்லாம் ஃபேக் டைமண்ட், ஒரிஜினல் டைமண்ட் அவன் வேற எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான்னு எந்த வெத்தலையில மைத்தடவி பார்த்தாரோ. ஃபர்ஸ்ட் அதை குடுறான்னு கேட்டா தாடி கொடுக்க மாட்டான். அங்க ஹீரோ தாடிக்கு ஒரு செக்க வைக்கிறாரு. இந்த போன்ல இருக்க வீடியோ பாத்தியா? வீடியோல யாரோட வீடு இருக்குன்னு தெரியுதா? உன் வீடு தான். வீட்டுக்குள்ள பொண்டாடி தனியா இருக்கா. அங்க என் பங்காளி ஒருத்தன் இருக்கான். உள்ள போய் ஒரு அலச சொல்லட்டுமா? வேணான்னா மரியாதையா டைமண்டை கொடுத்துறேன்னு ஹீரோ வெளியே டைமண்டை மிரட்டி வாங்கிட்டு இருக்கப்போ காருக்குள்ள உட்காந்துருக்கால மச்சான், அவன் ஒரு பழைய துப்பாக்கி வச்சிருந்தானே, அது கார் ஓரமா இன்னமும் அப்படியே தான் இருக்கு. ஹீரோவுக்கு தெரியாம அதை எடுத்து மேல வச்சுக்கிறான். ஒரு வழியா ஹீரோ டைமண்டை வாங்கிட்டு கார் டிக்கிக்குள்ள இருந்த இந்த டைமண்டுக்கு பாதுகாப்பா வந்தவனை வெளியே விட்டுட்டு காருக்குள்ள ஏறி உட்கார்ற டைம்ல மச்சான் ஹீரோவை நோக்கி கண்ணை பாயிண்ட் பண்றான். ஒரு நிமிஷம் ஹீரோவுக்கு மூச்சு பேச்சே இல்ல. சுட்டானா சுடுகாட்டுக்கு போகணுமே, அவனும் சுட்டுட்டாங்க. முடிஞ்சதுரா ஹீரோவோட ஜோலின்னு பார்த்தா ஓனரோட நாக்கு கருநாக்க விட கொடிய நாக்குன்னு நினைக்கிறேன். ஓனர் சொன்ன மாதிரி பழைய துப்பாக்கி எதிரில் இருக்கவனை ஷூட் பண்ணாம பேக் ஃபயர் ஆயிடுது. பிரச்சனையே இல்லாம முடியலான்னு நினைச்சாரு. கன் ஃபயர் சவுண்ட் கேட்டுருச்சு. எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் இங்க வந்துருவாங்கல்ல. எட்ரா காடியான்னு ஹீரோ விரட்டுன்னு விரட்டுறாரு. போற வழியில ஒரு சின்ன கார் மேல வர மோதிட்டாரு. அப்படி இருந்தும் போலீஸ் ஹீரோவை கேட்ச் பண்றதுக்குள்ள ஒரு அபார்ட்மெண்டோட கார் பார்க்கிங்க்கு போய் ஹீரோ இவர் ஓடிட்டு வந்த காரை நிறுத்திட்டு மேல துணியெல்லாம் போட்டு மூடிட்டுங்க. அதுக்கு பக்கத்திலேயே தான் வேற ஒரு காரை நிறுத்தி வச்சிருக்காரு. தெளிவா அந்த காரை எடுத்துக்கிட்டு டைமண்டோட ஹீரோ எஸ் ஆக அடுத்து ஏஜென்ட்டை காட்டுறாங்க. அவ ஒரு பணக்கார ஆள்கிட்ட இன்சூரன்ஸ் சம்பந்தமா பேச போயிருக்கா. அவன் நல்லா ஆயில் டப்பால அடைக்கப்பட்ட ஆவி மாதிரி இருந்துகிட்டு என்னென்னமோ பேசி ஏஜென்ட்டை வெறுப்பேத்துறான். இருந்தும் ஏஜென்ட் எதுக்காக போனாலும் அந்த வேலையை முஷ்டா. அதோட பீடி கிட்ட வந்தா ஹீரோ செல்லாக்கிட்டுமா பண்ணிட்டு வந்த கிரைம் சீனுக்கு பீடியும் அவரோட பார்ட்னரும் போறாங்க. முதல் விஷயம், இவனுக்கு எடுத்துட்டு வந்த சூட்கேஸ்ல இருந்தது ஃபேக் டைமண்ட்னு ஹீரோவுக்கு எப்படி தெரியும்? ரெண்டாவது விஷயம், தாடியோட பேரு ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கு, தாடியோட வீடு தெரிஞ்சிருக்கு, வீட்டுக்குள்ள இருக்க பொண்டாட்டியோட பேர் வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. அது எப்படி அப்படின்ற எதுக்கும் இவனுங்கள்ட்டையும் பதில் இல்ல. பட் கிரைம் நடந்த விதத்தை பார்க்கும் போதே பீடி ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. அவனே தான்டா 101 ஹைவேல மட்டும் கொள்ளையடிச்சிட்டு இருக்கான் பாத்தியா, அவனே தான் இந்த திருட்டையும் பண்ணிருக்கான். நல்லா நோட் பண்ணா. இவங்க எந்த டைம்ல எந்த கார்ல டைமண்ட் எடுத்துட்டு போறாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இங்கதான் கொள்ளையடிக்க போறோம்னு ஏற்கனவே பிளான் பண்ணி பக்கத்துல இருந்த கேமராவை அட்வான்ஸா கட் பண்ணி விட்டான். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள கொள்ளையடிச்சிட்டு தப்பிச்சிட்டான். ரொம்ப முக்கியமான விஷயம், இங்க யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படல. வயலன்ஸே இல்லாம கொள்ளையடிக்கிறது தானே அந்த திருடனோட கொள்கை. சோ அவன் பண்ண மத்த ராபரிய இதோட கம்பேர் பண்ணும்போது அவன் தான் இதை பண்ணான்னு தெரியல அப்படின்னு ஹீரோ இதுக்கு முன்னாலேயே பல இடத்துல அவரோட கைவண்ணத்தை காட்டியிருக்காரு போல. அதெல்லாம் பீடி ஒரு பில்டப்பா கொடுத்துட்டு இருக்க. மறுபடியும் ஹீரோ கிட்ட வராங்க. ஹீரோவை காட்டும் போது ஹீரோ ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்கி இருந்தாருல்ல, ஒரு திருட்டுக்கு ஒரு வீடுன்னு இதுவும் ஹீரோவோட கொள்கை தான் போல. காலையில அந்த வீட்டுல இருந்து கிளம்பும் போதே அந்த வீட்டுல ஹீரோ இருந்ததுக்கான எல்லா தடயத்தையும் அழிச்சிட்டாரு. வீட்டையே கழுவி காய வச்சுட்டு இப்போ பீச் ஓரமா இருக்க வேற ஒரு அபார்ட்மெண்ட் குடி வர திருந டைமண்ட் எல்லாம் ஹீரோ கிட்ட இருக்குங்க. பட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோ நோட் பண்றாரு, மச்சான் ஷூட் பண்ணதுல ஹீரோவுக்கு பெருசா எதுவும் ஆகலனாலும் தலையில அடிபட்டு சின்னதா ரத்தம் வந்திருக்கு. அடடா, சப்போஸ் இந்த ரத்தத்துல ஒரு டிராப் ஹீரோ அபார்ட்மெண்ட் கார் பார்க்கிங்ல ஒரு காரை விட்டு வந்தாருல்ல, அதுல இருந்துட்டாலே ஹீரோவுக்கு டேஞ்சர். இது வரைக்கும் யாரு என்னன்னே தெரியாத ஹீரோவை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ரத்தம் ஒரு துடுப்பு சீட்டு ஆயிடும். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டிய மறந்துட்டோமேடா அப்படின்னு ஹீரோவுக்கு லைட்டா ஒரு ஜர்க்கு. இன்னொரு பக்கம் ஆபீஸ்க்கு போன ஏஜென்ட், இவங்க பல வருஷமா இந்த கம்பெனில இருக்காங்க. சொல்ல போனா இப்ப இவங்க இந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் ஆயிருக்கணும், கம்பெனில பார்ட்னராவே இருந்திருக்கணும்னா பாருங்களேன். ஏஜென்ட்டுக்கு மேல இருக்கிறவன் தோ இன்னைக்கு பண்றேன், நாளைக்கு பண்றேன், அடுத்த மாசம் முடிஞ்சிரும், அடுத்த வருஷம் முடிஞ்சிரும்னு நாளை ஓட்டிக்கிட்டே இருக்கான். ஏஜென்ட்டை கண்டுக்கவே மாட்டான். இதனாலதான் ஏஜென்ட்டுக்கு டிப்ரெஷனே. இப்பவும் ஏஜென்ட் எவ்வளவோ கேட்டும் அதை ஒரு கணக்காவே எடுத்துக்க மாட்டானுங்க. அப்படியே அந்த சீனை முடிச்சு இங்க ஹீரோ கிட்ட வந்தா ஹீரோ திருண்ண டைமண்ட் எல்லாம் ஒரு வயசான ஆள் கிட்ட போய் கொடுத்து வித்து தர சொல்லி சொல்றாரு. எந்த ஒரு திருட்டியா இருந்தாலும் ஆதி முதல் அந்த மாதிரி பிளான் போட்டு திருட முடிக்கிறது ஹீரோ தான். என்ன பிளான் போட்டா எங்க திருட போறான்றதெல்லாம் ஹீரோ ஓல்டு மேன் கிட்ட சொல்றாரு. திருடி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பொருளை வித்து அதுக்கான ஷேரை ஓல்டு மேன் எடுத்துக்கிட்டு மீதியை ஹீரோ கிட்ட கொடுத்துருவாரு. இதுதான் இவங்களுக்குள்ள இருக்க பழக்க வழக்கம். அப்புறம் ஏற்கனவே பீடி சொன்ன மாதிரி எந்த ஒரு திருட்டுலையும் யாரும் காயப்பட்டுற கூடாதுன்றதுல ஹீரோ தெளிவா இருப்பாரு. போன வாட்டி ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சா, அடுத்து வேற ஒரு இடத்துல ராபரி பண்றதுக்கான எல்லா பிளானும் ஹீரோ கிட்ட ரெடியா இருக்கு. அதை ஓல்ட் மேன் கிட்ட ஷேரும் பண்ணிருப்பாரு. அப்புறம்பா இது நல்லபடியா முடிஞ்சிடுச்சு, அடுத்து எப்போ நீ உன் பிளான சொன்னதுமே கொள்ளையடிக்க போற பொருளை வாங்குறதுக்கான பையர் நான் ரெடி பண்ணிட்டேன்,
எடுத்துட்டு வந்தா உடனே காசு பார்த்தலாம் அப்படின்னு ஓல்டு மேன் குறியா இருக்கா போல. யோ விருகம்பாக்கம் வில்லங்கம், நீ சும்மா இருக்க மாட்டியாயா? பணம்னு அலையிற. இப்போதைக்கு அந்த வேலையை செய்யறது சரியா இருக்கும்னு எனக்கு தோணல. அதை விட்டுருவோம், நான் வேற ஒரு பிளான் போடுறேன், பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பின ஹீரோ அடுத்து யாரை குறி வைக்கிறாரு தெரியுங்களா? ஏஜென்ட்னு ஒருத்திய பாத்துருந்தோம்ல, அவகிட்ட என்ன இருக்குன்னு ஹீரோ கண்ணு அவ பக்கம் திரும்புது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கப்போ, ஏஜென்ட்டோட ஆபீஸ்லயோ ஏற்கனவே இருக்க பிரச்சனை பத்தாதுன்னு புதுசா ஒரு பொண்ணு வேலைக்கு வந்து சேர்ந்திருக்கா. ஏஜென்ட் வேலையில சேரும்போது அவளுக்கு என்னெல்லாம் பண்ணி ஏமாத்தினாங்களோ அதை அப்படியே அந்த பொண்ணுக்கும் பண்றானுங்க. பிளஸ் ஹீரோ ஒரு டைமண்ட் ஷாப் ஓனர் கொடுத்து அனுப்புன டைமண்டை திருடினாருல்ல, அந்த ஓனர் இந்த கம்பெனில தான் இன்சூரன்ஸை போட்டிருக்கான். ஸோ இப்போ என் டைமண்டை திருடிட்டாங்க, அதுக்கான இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை கொடுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கான். அது எப்படி இத்தனை நாளா சின்ன சின்ன பொருளை கொடுத்து அனுப்பும் போதெல்லாம் நடக்காத கொள்ள 3 மில்லியன் மதிப்புள்ள டைமண்டை கொடுத்து அனுப்பும் போது மட்டும் நடக்கும். ஓனர் தான் பிளான் பண்ணி இதை பண்ணியிருப்பானோ இன்சூரன்ஸ் காசுக்கு ஆசைப்பட்டு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டா அவனுக்கு இன்சூரன்ஸ் காசு தர தேவையில்ல. ஸோ ஏஜென்ட் இது உன்னோட பொறுப்புமா, போலீஸ்ட விசாரிச்சு அது என்ன ஏதுன்னு பாரு அப்படின்னு ஏஜென்ட் தலையில ஒர்க் ப்ரெஷரை ஏத்துறானுங்க. அந்த சீனை முடிச்சு ஸ்டேஷன் வந்ததும் டைமண்ட் ஷாப்போட ஓனரை பிடியும் பார்ட்னரும் உட்கார வச்சு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. என்னங்க அநியாயமா இருக்கு, பொருளை பறி கொடுத்ததுன்னா என்னமோ திருட்டு போய் மாதிரி உட்கார வச்சு கேள்வி கேட்கறீங்க, என்ன நான் தான் பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணன்றீங்களா அப்படின்னு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறான். தலை இருத்தல, நாங்க உங்ககிட்ட அந்த மாதிரி எதுவுமே கேட்கலையே, ஒரே கேள்விதான், நீ யாருக்கு டைமண்டை குத்து அனுப்புனியோ டைமண்ட் இந்த டைம் தான் வரப்போகுதுன்னு அவங்களுக்கு எப்படி சொன்ன, கால் பண்ணியா இல்ல வேற எது மூலியமாவாச்சா? அதை பிடி கேட்க ஓனர் பையருக்கு மெயில் பண்ணதா சொல்றான். அது எப்படிடா ஹீரோ மெயில் டு மெயில கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தா அதுக்கு டெக்னிக்கலா ஒரு ஆளையே வச்சிருக்காரு. ஹீரோ யாரை வேவ் பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அவங்க போட்டோவை இவங்கிட்ட கொடுத்துருவாரு. இவன் அவங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஜிமெயில்னு இன்னும் என்னென்ன கருமாந்திரம் இருக்கோ எல்லாத்தையும் ஹேக் பண்ணி அவங்க யார் கூட எல்லாம் பேசுறாங்களோ அந்த தகவலை ஹீரோ கிட்ட கொடுத்துருவான். சோ அது மூலியமா பொருள் எப்போ எந்த இடத்துல யார்கிட்ட கைமாற போகுது அதை எப்படி கொள்ளையடிக்கலான்னு ஹீரோ பிளான் போட்டு அசத்திடுவாரு. இப்ப ஹீரோட டார்கெட் ஏஜென்ட் தானே. சோ அந்த பையன் கிட்ட ஏஜென்ட்டோட தகவல்லாம் கொடுத்து சீக்கிரம்டா இவளை பத்தின டீட்டெயிலாம் எடுத்துன்னு வா அப்படின்ற வேலையை கொடுக்க இந்த பக்கம் ஓல்டு மேன் அடங்க மாட்டாரு போலங்க. ஹீரோ ஏற்கனவே ஒரு இடத்துல கொள்ளையடிக்க பிளான்லாம் போட்டு அதை ஓல்டு மேன் கிட்ட சொல்லியிருந்தாருல்ல, ஹீரோ பண்ணலனா என்ன நம்ம வேற ஆளை வச்சு பண்ணிடலான்னு. பார்த்தாலே பைரசி பைத்திய மாதிரி இருக்க ஒருத்தவனை ஆள் எப்ப பாரு ஹெல்மெட்டை போட்டு மோட்டார் பைக்லயே தான் சுத்திட்டு இருக்கான் வர வச்சு. இதாண்டா சின்ன பையன் அவன் முதல் வேலை, என் கூட இருந்த ஒருத்தவன் தான் அதுக்கு பிளானை போட்டான், நடுவுல அவனுக்கு என்ன பிரச்சனையோ முடியாதுன்ட்டான், நான் அந்த பிளான் அப்படியே வாங்கிட்ட சொல்றேன் கரெக்டா பண்றேன்னு ஓல்டு மேன் சொன்னா, அவ்வளோ பயந்தாங்கோலி எல்லாம் அங்க கூட வச்சிருந்தீங்க, பயத்துல பண்ண முடியாதுன்னு ஓட்டானா அப்படின்னு பைக்கர் ஹீரோவை நக்கல் பண்றான். நல்ல வேலை அவன் முன்னால சொல்லாம போயிட்டியே, அவன்லாம் ஜக்குபாய் வேலை பார்த்த டைம்ல நீ ஜட்டி போட்டு சுத்தி நின்றுருப்ப, அவனை நீ கலாய்கிற, அவனுக்கு வேற ஏதோ பிரச்சனை முடியாதுன்ட்டான், மத்தவனை மட்டம் தட்டாம போய் சொன்ன வேலையை பாடுறா போட அப்படின்னு ஓல்டு மேன் பைக்கரை அனுப்பி விட்டதும் அங்க ஏஜென்ட் டைமண்ட் ஷாப் ஓனரோட கேஸ் சம்பந்தமா அந்த கேஸை பார்த்துட்டு இருக்கிறது பிடி தானே, பிடியை மீட் பண்றா. ஆனா ஏங்க இப்படி இருக்கீங்க, அவன் உங்களுக்கு மாசம் மாசம் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணான் தானே, அவனுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த காசை திரும்ப கொடுக்க வேண்டியது தானே உங்க வேலை, காசை கொடுக்க கூடாது, அவன் தான் பிளான் பண்ணி என்னமோ ஒன்று பண்ணிருக்கான்னு ப்ரூவ் பண்ண உங்க கம்பெனி இன்னெல்லாம் வந்து பாருங்க அப்படின்னு பிடி ஏஜென்ட்டையும் அவ கம்பெனியையும் கழுவி ஊத்துனதும், சார் எல்லாம் தெரிஞ்ச ஏகலைவன் மாதிரி பேசாதீங்க சார், எங்க கம்பெனியோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாயிண்ட் படி இது உள்ள இருந்து பார்த்த வேலையா தான் இருக்குமோன்னு தோணுது, எந்த ஒரு மனுஷன் பண்ற ஆக்ஷனுக்கு பின்னாலையும் ஒரு பேட்டர்ன் இருக்கும் சார், அதை வச்சுதான் நாங்க கணக்கே போடுவோம் அப்படின்னு ஏஜென்ட் பேச்சுவார்த்தையில இந்த பாயிண்ட சொன்னாங்க பாருங்க. அதுதாங்க பிடிக்கு ஒரு மிகப்பெரிய லீடு எடுத்து கொடுக்குது. எந்த ஒரு மனிதன் பண்ற ஆக்ஷனுக்கு பின்னாலையும் ஒரு பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னா ஹீரோ இது வரைக்கும் 101 ஹைவேல அவ்வளோ திருட்டு பண்ணிருக்காரு, கண்டிப்பா அதுலயும் ஒரு பேட்டர்ன் இருக்கணும்ல. இது வரைக்கும் இந்த ஏரியால எவ்வளவு திருட்டு நடந்திருக்குன்னு கணக்கு பார்த்தா அது இருக்கு ஒரு 200-300க்கு மேல. பட் எந்தெந்த திருட்டு நடக்கும் போதெல்லாம் யாரும் காயப்படல, அந்த இடத்துல குற்றவாளியை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு முடி கூட கிடைக்கல, பிளஸ் பக்கத்துல இருக்க கேமராலாம் அட்வான்ஸா கட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றையா ஃபில்டர் பண்ணி லாஸ்டா ஹீரோ எந்த ஸ்டைல்ல திருடுவாரோ அந்த முறைப்படி எத்தனை திருட்டு நடந்திருக்குன்னு பார்த்தா அதுவும் ஒரு 20-30 இருக்கு. ஆனா எல்லா திருட்டுமே 101 ஹைவேல மட்டும் தான் நடந்திருக்கு. அந்த ஹைவேல ஒரு தடவை சவுத் சைடு நடக்குதுன்னு வைங்களேன், அடுத்த ராபரி நார்த் சைடுல நடக்குது. இப்படி ஒரு தடவை இங்க ஒரு தடவை அங்கன்னு மாறி மாறி ஹீரோ ஒரு பேட்டர்னோட தான் வேலை செஞ்சிருக்காரு. அப்ப ஏன் கணக்குப்படி போன வாட்டி டைமண்டை கொள்ளையடிச்சது சவுத் சைடுல, இந்த வாட்டி நார்த் சைடுல தான் கொள்ள நடக்கும். இந்த திருட்டு எல்லாத்தையும் பண்ணது ஒரே ஆள் தான், அவனை நம்ம இன்னும் பிடிக்கவே இல்லை அப்படின்னு பிடி ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு. திடீர்னு அங்க இருக்க சுப்பீரியர் ஆபீசரோ ரூம்ல இருந்து எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு, இப்ப நீங்க சொன்ன ராபரியில முக்காவாசி ராபரியை நம்ம ஆளுங்க சால்வ் பண்ணிட்டாங்க, குற்றவாளியை பிடிச்சி அவங்க எல்லாம் இப்ப ஜெயில இருக்காங்க. நீங்க என்னடான்னா அந்த திருட்டு எல்லாத்தையும் பண்ணது ஒரே ஆள் தான், நம்ம தப்பான ஆளுங்களை புடிச்சிட்டோம், உண்மையான குற்றவாளி வெளியே இருக்கான்றீங்க. இந்த விஷயம் லீக் ஆயிட்டா டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு அவமானம் தெரியுமா, கூட்டமா ஓடும்போது கூட சேர்ந்து ஓடுங்க ஜி, நீங்க ஒரு ஆள் போதும் போலியே டிபார்ட்மெண்ட் பேரை நாரடிக்க, உங்க தியரியை அப்படியே விட்டு அடுத்த வேலையை பாருங்க அப்படின்னு. இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சும் போலீஸ் மானம் போயிடுமேன்னு சுப்பீரியர் அதை ஒரு பாயிண்டாவே எடுத்துக்கல. நல்லா கருமாரி அம்மன் அருளால பிறந்த கசுமால மாதிரி இருந்துகிட்டு பேஷா பண்றேல்ரா பண்ணுங்க அப்படின்னு இங்க நடக்கிற எதுவும்
பீடிக்கு புடியவே இல்லைங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, பீடி என்ன கெஸ் பண்ணாரோ அது அப்படியே நடக்குது. சவுத் சைடுக்கு அப்புறம் நார்த் சைடுல தான் ராபரி நடக்கும், ஹீரோ அதுக்கு தான் பிளான் போட்டிருப்பான்னு பீடி கணிச்சாரு இல்ல, 100% ரைட்டுங்க. பட் அதை பண்றதுக்கு இப்ப ஹீரோ போகாம பைக்கர்ல போறான். பொருளோட கடைக்குள்ள ஒரு ஆள் நுழைஞ்சதும் பின்னாலே ஃபாலோ பண்ணிட்டு போனவன் கடைக்குள்ள அராஜகம் பண்றான். உள்ள போயிட்டு வெளியே வர வரைக்கும் மண்டையில போட்டிருந்த ஹெல்மெட்டை கழட்டவே இல்ல. ஆனா உள்ள வேலை செய்யற பொண்ணுங்க பெட்டி எடுத்துட்டு போனவன் எல்லாரையும் அடிச்சு அந்த சிந்தலாக்கி எதை திருட போனானோ அதை மட்டும் திருடல, கடையில இருக்க பொருள் எல்லாம் சேர்த்து வாரி வழிச்சிட்டு வரான். இந்த கேப்ல ஹீரோவுக்கு ஒரு பொண்ணோட சிங்க் ஆகுது. நேத்து நைட் அந்த பொண்ணோட காரு எதர்ச்சியா ஹீரோ கார் மேல மோதி இருக்கும். அதை வச்சு அந்த பொண்ணோட நம்பர் வாங்கி கால் பண்ணி அடுத்த நாள் டின்னருக்கே வர வச்சிட்டாரு. சோ 2 பேரும் பேசி பேசி இவங்களுக்குள்ள காதல் காட்டுத்தனமா வாழ்ந்துட்டு இருக்க. முதல் நாள் மீட்டிங் இல்ல, பெருசா ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா, பேசி கீசி முடிச்சுட்டு அந்த பொண்ணை அனுப்பிடுறாரு. அடுத்து ஹீரோ ரோட்டோரமா நடந்து போயிட்டு இருக்கப்போ அங்க இருக்க ஒரு டிவில காலையில பைக்கர் பண்ண கூத்து நியூஸா ஓடுது. ஹீரோலாம் வெறியின் உச்சத்துக்கு போயிட்டாரு. சண்டாளனுங்க நான் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்த பண்ணிருக்கானுங்க பாத்தியா அப்படின்னு ஹீரோ டிவியை வெறி கொண்டு பாத்துட்டு இருக்க. மறுநாள் ராபரி நடந்த இடத்துக்கு பீடியும் பார்ட்னரும் போனா. பீடி சொன்ன மாதிரி நார்த் சைட்ல இந்த கடையில கொள்ள நடந்துச்சு இல்ல, அப்ப கடையோட கேமரா ஃபுட்டேஜ்ல மண்டையில இருந்து ஹெல்மெட்டை கழட்டாமலே இருக்கானே, அவன் தான் இவ்வளவு நாளா 101 ஹைவேல ராபரி பண்ணிட்டு இருந்தவனா அப்படின்னு பார்ட்னர் கேக்குறான். வாய்ப்பே இல்ல, அந்த திருடனோட முக்கிய ரூலே திருட போற இடத்துல யாருக்கும் காயம் ஆயிடக்கூடாதுன்னு தான். இப்ப வந்தவனோ கடையில இருக்க ஆளுங்களெல்லாம் பத்த பத்தியா போட்டிருக்கான். இவன் எப்படி அவனா இருக்க முடியும், இருக்காதுன்னு பீடி ஸ்ட்ரிக்டா சொல்ல. அந்த பக்கம் ஓல்டு மேன் கிட்ட போன ஹீரோங்க, ஹீரோ உனக்கு என்னதான் பிரச்சனை, நான் ஒன்னு சொன்னா அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குன்னு புரிஞ்சுக்க மாட்டியா, நான் இல்லைன்னதும் வேற ஆளை வச்சு வேலையை முடிச்சிட்ட, நான் மாட்டிக்கிற மாதிரி மேட்டர் ஆயிடுச்சு, அந்த பேட்டர்னை உடைக்கணும்ட்டு தான் நார்த் சைடு போட்ட பிளானையே வேணான்னு கரெக்டா அதை பண்ணி வச்சிருக்க பாரு, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஆச்சு நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், வெட்டி வேற வேற திசையில போட்டுருவேன், பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு ஹீரோ மிரட்டிட்டு போறாரா. அவன் திருந்த மாட்டான் மாமான்ற கதையா. சின்ன பையன் நம்மளை பார்த்து நாக்கு மேல பல்ல போட்டு பேசிட்டு போயிட்டான். இவன் பேசுறத பார்த்தா அடுத்து பெருசா ஏதோ ஒன்று பிளான் பண்ணிருக்கான் போலியே. பிரச்சனை ஆனதுனால நம்ம கிட்ட சொல்ல மாட்டான், பைக்கரை வச்சு அவனை ஃபாலோ பண்ண சொல்லுவோம். அவன் போக்குலயே போட்டோம், அவன் தெளிவா பிளான் பண்ணி கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் அவங்கிட்ட இருந்து அதை நம்ம விட்டுருவோம் அப்படின்னு பைக்கரை கூப்பிட்ட ஓல்டு மேன். ஹீரோ கிட்ட டெக்னிக்கல் வேலை பார்க்கறதுக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அவனை பத்தி ஓல்டு மேனுக்கு தெரிஞ்சிருக்கு. பையனோட தகவலை இவன் கிட்ட கொடுத்துட்டு நீ இந்த பையனை ஃபாலோ பண்ணு, ஹீரோ ஆட்டோமேட்டிக்கா அந்த பையனை தேடி வருவான். அப்ப ஹீரோவை பிடிச்சி அடுத்து ஹீரோவை ஃபாலோ பண்றதுக்கு ஒன்று வசதியா இருக்கும் அப்படின்னு ஐடியா கொடுத்த அடுத்த சீன்லயே ஹீரோ டெக்னிக்கல் பையனை மீட் பண்ணதும் அவன் ஏஜென்ட்டை பத்தின எல்லா தகவலையும் ஒரு லிங்கா ரெடி பண்ணி அது இந்த வெப்சைட்ல இருக்கும், மறைச்சு வச்சிருக்கேன், போய் பாருங்கன்னு ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்பிட்டான். இவங்க 2 பேரும் உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்கல்ல, அந்த டைம்ல வெளியே இருந்த பைக்கருங்க ஹீரோ எங்கெல்லாம் போறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹீரோவோட காருக்கு அடியில ஜிபிஎஸ் டிராக்கரை வச்சிட்டான். தெரியாமலே கார் எடுத்துக்கிட்டு கிளம்பின ஹீரோ வீட்டுக்கு போய் ஏஜென்ட் தகவல்லாம் எடுத்து பார்த்தா அடுத்து ஏதோ ஒரு தேதியில இந்த ஹோட்டல்ல ஒரு ஆள் கூட மீட்டிங் போடுற மாதிரி இருக்கு. யாரோ ஒரு ஆள் மாதிரி அந்த ஹோட்டலுக்கு போன ஹீரோ ஏஜென்ட் மீட்டிங்கை முடிச்சுட்டு வெளியே வந்ததும் நேக்காவை கூட பேசி பழக்கம் ஆயிட்டாரு. இந்த டைமிங்ல பீடி அவரும் அவரோட வேலையை பார்க்கணும்ல. நம்ம பார்த்த ஹீரோ பண்ண ஃபர்ஸ்ட் ராபரி பிரச்சனை ஆயிடுச்சு. இருந்தும் தப்பிக்க ஹீரோ கார் எடுத்துக்கிட்டு விரட்டிக்கிட்டு போனாரு. அந்த காரோட ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்றாங்க. காரு ஒரு ரோட்டோட கார்னர்ல போய் திரும்பினதும் அடுத்து அந்த ரோட்டோட அந்த பக்கம் இருக்க கேமராவை செக் பண்ணா காரை காணோம். சோ இந்த கார்னர்ல இருந்து அந்த பக்கம் கேமரா இருக்க கேப் வரைக்கும் இதுக்கு நடுவுல தானே ஹீரோ எங்கே காரை ஒளிச்சு வச்சிருக்கணும். அது கிடக்கு நடுவுல ஒரு 30-40 பில்டிங். இதுல எங்கடா போய் அந்த காரை தேடுறதுன்னு ஒரே சலிப்பு பார்ட்னருக்கு. நல்லா டூலெட் வீட்டு டாய்லெட் கிருமி மாதிரி இருந்துகிட்டு வாங்குற காசுக்கு கொஞ்சமாச்சும் வேலை செய்யறா டேய் வாடா அப்படின்னு பீடி பார்ட்னரை கட்டாயப்படுத்தி கூட்டு போறாருங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ அவரோட டாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர. வீட்டுல ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு எந்த விதமான போட்டோவும் இல்ல. சரி அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இல்லனா பரவாயில்ல, அம்மா அப்பா கண்டிப்பா இருப்பாங்கல்ல, அவங்க போட்டோ ஒண்ணு கூடவா உங்ககிட்ட இல்ல, ஏன் எதையும் மாட்டாம இருக்கேன்னு டாவ் கேக்குறா. ஹீரோ கிட்ட அதுக்கு பதில் இல்ல. சொல்ல போனா மழுப்புறாரு. சரின்னு டாவ் அதை பெருசா எடுத்துக்காம அன்னைக்கு நைட்டு 2 பேரும் ஜாலியா டான்ஸ் ஆடி அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமா எல்லாம் முடிக்க டாவு கிளம்பி போயிடுறா. லைட்டா காத்து வாங்குவோமேனு ஹீரோ பால்கனிக்கு வந்தா பைக்கர் ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இது வரைக்கும் வந்துட்டான். ஹீரோவை பார்த்ததும் அங்க இருந்து கிளம்பி போறான். ஹேய் ஏன் ஸ்கெட்ச் எனக்கே வா, கார்ல ஜிபிஎஸ் டிராக்கர் இல்லாம நான் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிருக்க சான்ஸே இல்ல அப்படின்னு ஹீரோ குடுகுடுன்னு கீழே கார் கிட்ட வந்து பைக்கர் வச்சிருக்க டிராக்கரை கண்டுபிடிச்சு தூக்கி போட்டாரு. இனிமேல இந்த வீட்டுல இருக்க முடியுமா, உடனே பேக்கப் பண்ணி வேற வீட்டுக்கும் போயாச்சு. ஆனா பைக்கர் விட மாட்டானே. ஹீரோவை கண்டுபிடிக்க அவங்கிட்ட இருக்க ஒரே வழி டெக்னிக்கல் பையன் மட்டும் தானே. சோ டெக்னிக்கல் பையனோட வீட்டுக்கு போய் அவனை ஆயின்னு ஆஞ்சு ஹீரோவோட லொகேஷனை வாங்கிடுறான். இதுக்கு நடுவுல பீடி பார்ட்னரோட சேர்ந்து அந்த வழியில இருக்க
இருக்க ஒரு பில்டிங் விடாம எல்லா பில்டிங்கையும் நோண்டி நொங்க எடுத்ததுல ஹீரோ மறைச்சு வச்சிருக்க காரை கண்டுபிடிச்சிட்டாருங்க. ஃபாரன்சிக் ஆளுங்களை வர வச்சு காரையே ஒரு ஸ்கேன் விட்டா. இதுல கூட ஹீரோ பிரில்லியன்ட் தான். கார்ல எதுவுமே கிடைக்கல, பார்க்க அப்படியே புது கார் மாதிரி இருக்கு. இருந்தாலும் ஹீரோவோட தலையில அடிபட்டு இருந்துச்சு இல்லையா, அதுல ஏற்பட்ட ரத்தம் சின்ன டிராப் தான், அது மட்டும் கார்ல கிடைச்சிருக்கு. இது ஒண்ணு போதுமே, அந்த ரத்தத்தை வச்சு அது யாரோட டிஎன்ஏன்னு எடுத்துடலாம். சோ ஃபாரன்சிக் ஆளு அதுக்கான வேலையை பாக்குறேன்னு போக, அதுக்கப்புறம் மறுபடியும் ஹீரோ ஏஜென்ட் எங்க இருக்காலோ வேணும்னே அங்க போய் அவளை மீட் பண்ணி 2 பேரும் ஏற்கனவே பாத்துக்கிட்டாங்கன்றதுனால அவளை வெளியே கூட்டிட்டு போறதுக்கு வசதியா இருக்கு. ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார வச்சு கொஞ்ச நேரம் சகஜமா பேசிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவால மறைக்க முடியல, உண்மையெல்லாம் சொல்லிடுறாரு. நான் ஒத்துக்கிறேம்மா, நம்ம 2 தடவை மீட் பண்ணதும் கோஇன்சிடன்ஸ் இல்ல. நான் உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும், உன்கிட்ட இருந்து சில தகவலை வாங்கணும்னு சொல்லி நான் தான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். நான் சொல்ல போறத ஒரு 30 செகண்ட் காது கொடுத்து கேளு, அப்புறம் நீ என்ன முடிவு எடுக்கிறியோ எடுத்துக்கோ. உன்ன மாதிரியான ஆளுங்கள்ட்ட இருந்து பல பணக்காரங்களோட இன்ஃபர்மேஷனை வாங்கி அவங்களோட விலை உயர்ந்த பொருட்கள் எப்போ எங்க கைமாறுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொருளை அவங்கள்ட்ட இருந்து எடுக்கிறதாம என் வேலை. நான் பண்ண போற வேலையை எந்த கொம்பனாலையும் ட்ரேஸ் பண்ணவே முடியாது. இதுல இன்வால்வ் ஆகிற யாரும் மாட்டிக்க மாட்டாங்க. நான் தெளிவா பிளான் போட்டு தான் பண்ணுவேன். குறிப்பா நான் பண்ண போற வேலையினால யாருக்கும் காயமும் ஏற்படாது. லாஸ்ன்னு பார்த்தாலும் உங்களை மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான். அவனுங்களுக்கு லாஸ் ஆனா நமக்கு என்ன? அவனுங்க என்ன அவ்வளோ நல்லவனுங்களா? ஒருத்தவனுக்கு நியாயமா சேர வேண்டிய காசு சேரக்கூடாதுன்னு எவ்வளோ துடிப்பா இருக்கானுங்க. அவனுங்கள்ட்ட இருந்து பணத்தை புடுங்கிறது தப்பே இல்லமா. ஸோ ஜஸ்ட் உனக்கு தெரிஞ்ச பணக்காரங்களோட வேல்யூபிளான பொருட்கள் எங்க வரப்போகுதுன்ற இன்ஃபர்மேஷனை சொன்னா மட்டும் போதும். நீ இன்னும் எத்தனை வருஷம் கம்பெனியில் வேலை செஞ்சாலும் உனக்கு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டானுங்க, உன்னை மேலேயும் எடுத்துட்டு போக மாட்டானுங்க. நீ தூங்க முடியாம லாஸ்ட் வரைக்கும் டிப்ரெஷன்லேயே சாக வேண்டியதுதான். என் கூட சேர்ந்து வேலை செய், ஒரே ஒரு தடவை தான் உன் வாழ்க்கையவே தலைகீழா மாத்தி காட்டுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல வேண்டியதெல்லாம் வரிசையா அடிக்கிட்டாரு. அடடேய் திருட்டு பையனடா நீ, இது தெரியாம உன் கூட சரி சமமா உட்காந்து பேசிட்டு இருக்கேன் நானு. ஆளா விடுறான் கொய்யா. என் கம்பெனில இருந்து எனக்கு எந்த நல்லதும் நடக்கலனாலும் நான் நல்லவளா இருக்கேன்டா, எனக்கு அது போதும். என்னை விட்டுருன்னு ஏஜென்ட் கிளம்புறா. இன்னொரு வாட்டி நல்லா யோசிச்சுக்கோமா. சப்போஸ் நாளை பின்ன உன் மனசு மாறுச்சுன்னு வையேன், ஒன்னும் இல்ல, நீ பீச் ஓரத்துல போயிட்டு நீ பீச் ஓரத்துக்கு போய் போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல மட்டும் போடு. உன்னை எங்க வந்து பார்க்கணும்னு எனக்கு தெரியும், தான் அங்க வந்து நிக்கிறேன்னு சொல்லிதான் ஹீரோ ஏஜென்ட் அனுப்புறாரு. அவ கார் எடுத்துட்டு போனதுங்க நேத்து நைட்டு ஹீரோ பழைய வீட்டு வாசல்ல பார்த்தா அதே பைக்கரை இங்கேயும் பாக்குறாரு. போன வாட்டி தான் அவனை விட்டாச்சு, இந்த வாட்டி விட முடியுமா? இர்ரா வரண்டானா முன்னால போக ஹீரோ பின்னால கார் எடுத்துக்கிட்டு துரத்த அடுத்த 10 நிமிஷம் பயங்கரமான சேசிங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஒரு காரு பைக்கர் மேல ஒரே குத்தா குத்த செத்தாண்டா செவத்த தம்பின்னு நினைச்சா இன்னும் உயிரோட தான் இருக்கான். தட்டு தடுமாறி ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள்ள நடந்து போனதும் நல்லா வெயிட் இல்லாத ஒயிட் ஓனா மாதிரி இருந்துகிட்டு என்னையே ஃபாலோ பண்ற நீ யார் அந்த ஓல்டு மேன் சொல்லி அனுப்புனானா? அவன் சொன்னான்னு இனிமேல் என் பின்னால வந்த உனக்கும் அவனுக்கும் ஒரே நேரத்துல கருமாதி நடக்கும்டா. தேவையில்லாம குறுக்க வந்து உசுர விட்டுறாத, ஓடி போயிடுன்னு துப்பாக்கி எல்லாம் காட்டி ஹீரோ அவனுக்கு அல்ல கிளப்பிட்டு வராரு. இதுக்குள்ள பிடி இருக்காரு இல்லையா, ஏஜென்ட் டெய்லியும் ஒரு யோகா கிளாஸ்க்கு போவா. அதே கிளாஸ்ல போய் இவரும் ஜாயின் பண்ண 2 பேருக்குள்ள ஒரு பழக்கம் ஆகுதா. இதுக்கப்புறம் ஒரு நாள் 101 ஹைவேல ஏதோ ஒரு கடையில ராபரி நடக்குதுன்னு சொல்லி அது ஹீரோவா தான் இருப்பான்னு பிடிக்கு முன்னாலேயே போன ஒரு போலீஸ்காரன் உள்ள இருந்து மாஸ்க் போட்டு ஒரு ஆள் வெளியே ஓடி வந்ததும் அவன் கையில வெப்பன் எதுவுமே இல்ல. அப்படி இருந்தாதான் ஷூட் பண்ணணும், அதுவுமே யோசிச்சுதான் பண்ணணும். இந்த ஆள் மாட்டுக்கு பொட்டுன்னு மாஸ்க் போட்டவன ஷூட் பண்ணிடுறான். அவன் சம்பவ இடத்துலயே அவுட். பிடியும் வந்துடுறாரு. செத்தவன் கையில வெப்பன் இல்லன்றதையும் பாத்துறாரு. அதை பார்த்துட்டு திரும்பறதுக்குள்ளங்க எந்த போலீஸ்காரன் சுட்டானோ அவனே போய் திருடன் கையில துப்பாக்கி வச்சிடறான். சோ இப்ப கணக்கு காட்டிடலாம்ல, அவன் கையில வெப்பனோட இருந்தான், என்ன சுட பார்த்தான், பதிலுக்கு நான் அவனை சுட்டேன்னு. சரி அவன் தான் அவனை காப்பாத்திக்க அப்படி பண்றான்னு பார்த்தா மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே அவனுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா ஒருத்தவனால போலீஸ் டிபார்ட்மெண்டோட மானமே போயிடக்கூடாதான். பிடி அதுக்கு எதிரா இருந்தாலும் விட மாட்டானுங்க. இதுல டிபார்ட்மெண்ட் மேல பிடிக்கு ஒரு கோவங்க. இதே கதை தான் அங்க ஆபீஸ்ல இருக்க ஏஜென்ட்டுக்கும். ஹீரோ சொன்ன மாதிரி இனிமேல் என்ன ஆனாலும் இந்த கம்பெனி நமக்கு எதுவுமே பண்ணாதுன்னு கிளியர் கட்டா தெரிஞ்சு போச்சு. சோ மனசு விட்டா உடனே ஹீரோ சொன்ன மாதிரி பீச் ஓரமா போய் போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட, அதோட இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லங்க ஹீரோ விட்ட கார்ல ஹீரோவோட ஒரு டிராப் ரத்தம் கட்சது இல்ல, அதோட டிஎன்ஏ ரிசல்ட் எல்லாம் வந்து போச்சு. அத ஒரு ஆபீசர் கொடுக்க எடுத்துட்டு வரப்போ அங்க பிடி தான் இருக்காரு. நான் பாத்துக்கிறேங்க, என்கிட்ட கொடுங்க அப்படின்னு ஃபைல வாங்கி யாருக்கும் தெரியாம பாத்ரூம்ல தனியா உட்காந்து பாத்துட்டு இருக்க. அது ஹீரோவோட ஃபைல் தான். பட் ஹீரோ இப்ப எப்படி இருக்காரோ அந்த போட்டோ அதுல இல்ல. சின்ன வயசா இருக்கும்போது குடும்ப கஷ்ட காரணமா ஹீரோ ஒரு தப்பு பண்ணிட்டு அதுக்காக சிறார் ஜெயிலுக்கு போயிருப்பாரு போல. சோ ஹீரோவோட சின்ன வயசு போட்டோ பேரு அந்த டைம்ல ஹீரோ ஃபேமிலியோட எந்த அட்ரஸ்ல இருந்தாரோ அந்த வீட்டு அட்ரஸ்ன்னு எல்லாம் இருக்கு. மொத்தத்துல ஹீரோ மாட்டிக்கிட்டாரு. இது தெரியாம ஏஜென்ட்டோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட பார்த்தவரு யோகா கிளாஸ் முடிஞ்சு ஏஜென்ட் வெளியே வந்ததும் அவளை கார்ல பிக்கப் பண்ண, நம்ம ஸ்டார்டிங்லயே ஒரு பணக்காரனை பார்த்தோம்ல, ஏஜென்ட் கூட இன்சூரன்ஸ் சம்பந்தமா அவர்கிட்ட பேச போயிருந்தாலே. பணக்காரனுக்கு வெளிநாட்டுல இருந்து டைமண்ட் வாட்ச்னு 5.5 மில்லியன் ஒர்த்துள்ள பொருளுங்க வரப்போதான். பணக்காரன் ஏஜென்ட்டோட கம்பெனில இன்சூர் பண்ணிருக்கான்றதுனால ஏர்போர்ட்ல இருந்து வரப்போற பொருளுக்கு துப்பாக்கி ஏந்திய செக்யூரிட்டியை போடணும்னு இவங்க கம்பெனி சார்பா டிமாண்ட் வச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா இந்த பொருளுக்கு ஒரு செக்யூரிட்டியா? இதோட வரப்போற
பொருளை பணக்காரன் காசு கொடுத்து வாங்கணுமே, எங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷனா பண்ணா அதுக்கு டாக்ஸ் கட்டணும்னு கவர்மெண்ட்டை ஏமாத்தி டாக்ஸ் கட்டாம இருக்க பயபுள்ள 5.5 மில்லியனையும் கேஷா கொடுக்க போதாங்க. ஆக அந்த பொருளோட வேல்யூ இந்த பணத்தோட வேல்யூ ரெண்டையும் சேர்த்தா 11 மில்லியன். வேலை வெற்றிகரமா முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அதுல 3 மில்லியன் வேணும் இப்படின்னு ஏஜென்ட் அவளுக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷனை சொன்னதும், பொருளை ஆட்டியா போடுற வரைக்கும் ஓகே, பணத்துக்கு அவன் தனியா செக்யூரிட்டி வச்சிருந்தா நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய துப்பாக்கி, நிறைய கலவரம், சரி வராதுமா, இது ரொம்ப ரிஸ்கான வேலை, இது வேணாம் கூட்டுருவோன்னு ஹீரோ அசால்ட்டா சொல்லிட்டாப்புல. பட் ஹீரோ விட்டாலும் வீதி அவரை விடுற மாதிரி இல்லைங்க. பீடிக்கு தான் ஹீரோவோட சின்ன வயசு வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சு போச்சு இல்ல, அங்க இன்னமும் ஹீரோவோட அம்மா இருக்காங்க. அங்க போய் நின்னதும் அவங்க ஹீரோ கிட்ட பேசியெல்லாம் பல வருஷம் ஆகுது, இருந்தும் பழைய நம்பர் இருக்கான்னு செக் பண்ண ஒரு மெசேஜ போட்டா ஹீரோவுக்கு மெர்சல் ஆயிடுச்சு. என்ன திடீர்னு இந்த நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, ஒன்னும் சரியில்லையேன்னு ரிட்டர்ன் போன் பண்ணா அங்க ஹீரோவை தேடி ஒரு போலீஸ் வந்திருக்காருன்னு ஹீரோவுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே காலை கட் பண்ணிட்டாரு. அங்க வந்தவங்க இப்ப ஹீரோவை கண்டுபிடிக்க எவ்வளவு நேரம் ஆகும், இனிமேலும் களிமண் மாதிரி இருந்தா வேலைக்கு ஆகாது, கடைசி வேலை பண்ணிட்டு செட்டில் ஆயிட வேண்டியதுதான் அப்படின்னு ஏஜென்ட் சொன்ன வேலையை பண்ணலான்னு முடிவெடுத்த ஹீரோ திரும்ப ஏஜென்ட் கிட்ட போயிட்டு, சரிமா முடிச்சு விட்டுலாம், பொருள் எந்த ஃபிளைட்ல வரப்போகுது, எத்தனை மணிக்கு வரப்போகுதுன்ற டீட்டெயிலாம் கொடுத்துரு, ரொம்ப முக்கியம் வரப்போற பொருளுக்கு துப்பாக்கி ஏந்திய செக்யூரிட்டியா யாரு பாதுகாப்புக்கு போறானோ அவன் தகவலை எனக்கு கண்டிப்பா வேணுமா அப்படின்னு ஹீரோ கேட்டதும், ஏஜென்ட்டோட ஆபீஸ்ல அந்த தகவல்லாம் இருக்குல்ல, ஏஜென்ட் அதை எடுத்து கொடுத்துட்டா. அது வரைக்கும் எல்லாத்தையும் பொறுமையா வாட்ச் பண்ணிட்டு இருந்த பைக்கர் ஹீரோ ஏஜென்ட் சொல்லி தானே என்னமோ ஒன்று பண்ண போறாரு, அது என்னன்னு ஏஜென்ட்டை பிடிச்சி உழுக்குனாதானே தெரியும். சோ ஏஜென்ட் வீட்டுக்குள்ள அட்டாவடித்தனமா நுழைஞ்சவன் அவளுக்கு சப்பு நாளை கொடுத்து விஷயத்த வாங்கிட்டான். இதுக்கு மேல ஏஜென்ட்டுக்கு எந்த பக்கம் நிக்கிறதுன்னு தெரியல. ஒருத்தவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போனோம், அது மூலியமா நமக்கு ஆதாயம் கிடைக்கும்னு நினைச்சோம். இப்போ ட்ராக் வேற மாதிரி போகுது, இதுல சிக்கி சின்ன பின்னம் ஆகிறத விட அதான் யோகா கிளாஸ்ல பீடி பழக்கமாயிட்டாரு. மறுநாளே ஏஜென்ட் பீடி கிட்ட போயிட்டு, ஹீரோன்னு ஒருத்தன் வந்தான், நான் அவங்கிட்ட அதெல்லாம் சொன்னேன், அவங்கிட்ட என்ன சொன்னேன்னு கேட்டு மிரட்டி பைக்கர்னு ஒருத்தன் வந்தான், ஹீரோ கிட்ட சொன்ன எல்லாத்தையும் அவங்கிட்ட சொன்னேன், இப்போ அவங்க 2 பேர்கிட்ட சொன்னதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேங்க, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல அப்படின்னு ஏஜென்ட் பாவமா கேக்குறான். அபிஷியலா மூவ் பண்ணா கண்டிப்பா பிரச்சனை வருமா, ஏன்னா நீ திருட்டுக்கு துணை போயிருக்க, உன்னை கேஸு கோர்ட்டுன்னு வருஷ கணக்கில் அலைய விட்டுருவானுங்க. சரி இதை நான் வேற மாதிரி டீல் பண்றேன், நீ ஃப்ரீயா விடு, கொஞ்ச நாள் சேஃப்டிக்காக என்னோட வீட்லயே தங்கிக்கோன்னு ஏஜென்ட்டுக்கு அடைக்கலம் கொடுத்தவரு. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்ல யாருக்கும் தெரியாம எல்லா கேஸோட எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும்ல, அங்க போய் டைமண்ட் ஷாப்போட ஓனர் இருக்கானே அவன் கேஸோட எவிடன்ஸ் பாக்ஸ்ல இருந்து ஏதோ ஒரு கவர் எடுத்து ஆளு நம்மளையே குறுன்னு பாத்துட்டு இருக்காருங்க. என்ன பண்ண காத்திருக்காரோன்னு யோசிக்கிறதுக்குள்ள இந்த பக்கம் ஹீரோ அவரோட டாவு கிட்ட, எனக்கு வெளியூர்ல கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குமா, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், அது வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொன்னா, டே நீ என்னதானே நினைச்சிட்டு இருக்க, இது வரைக்கும் நீ யாருன்னே எனக்கு தெரியாது, உன் ஃபேமிலி போட்டோன்னு ஒன்ன கூட நீ என்கிட்ட காட்டினது இல்ல, என்ன வேலை செய்யறன்னு கேட்டாலும் சொல்ல மாட்ற, எதுவுமே சொல்லாத உனக்காக நான் ஏன் வெயிட் பண்ணணும், தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு வேற உன்னை புடிச்சு போச்சுடா டேய், ஆனா உன்னை பத்தின எல்லாமே மர்மமா இருக்கிறதுனால எனக்கு உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு, இப்ப உண்மையை சொல்றியா என்ன அப்படின்னு டாவு கேட்டோம். நான் தான் சொல்றேன்லம்மா கொஞ்ச நாள் வெயிட் பண்ண, நான் வந்து எல்லாத்தையும் சொல்றேன்னு ஹீரோ சொன்னாலும், வேணாண்டா நீ எதையும் சொல்ல வேணாம், உன் வழி என்னவோ நீ அதை பாரு, என் வழியை நான் பாத்துக்கிறேன்னு டாவு கோச்சிக்கிட்டு போயிடுறா. ரைட்டு இவளை அப்புறமா உசார் பண்ணிக்கலாம், முதல்ல ஆக வேண்டிய வேலையை பார்ப்போன்னு பொருளை எடுத்துட்டு வரவன் ஃபிளைட்டை விட்டு இறங்கிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் 58 நிமிஷம் இருக்குங்க. நம்ம பார்த்த முதல் ராபரியில வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னால ஹீரோ எப்படி எவிடன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு டிப் டாப்பா கிளம்பினாரோ அதே மாதிரி கிளம்புறாரு. இவரை மாதிரியே பைக்கரும் துப்பாக்கி எல்லாம் எடுத்துக்கிட்டு ரெடியா இருக்கான். 3ஆவதா பீடி அவரும் ரெடியாக. ஃபர்ஸ்ட் ஹீரோ என்ன பண்ணிடுறாரு, சேம் டு சேம் முதல் ராபரி மாதிரி தான், பொருளுக்கு யாரு பாதுகாப்பா போறானோ அந்த செக்யூரிட்டியை ஹீரோ தூக்குனாருல்ல, அதே மாதிரி இப்போ இந்த செக்யூரிட்டி கிட்ட வந்து இவனோட தகவல் எல்லாத்தையும் தான் ஏஜென்ட் மூலியமா ஹீரோ வாங்கிட்டாரு. சோ இப்போ நீ நான் சொல்றத செய்யல, போன்ல ஓடிட்டு இருக்க வீடியோல உன் வீடு தெரியுதா, உள்ள ஆள் அனுப்பி உன் பொண்டாட்டிய போட்டு தள்ள வேண்டியதா இருக்கும்னு மிரட்டினதும், உண்மையா அப்படி யாரும் இல்ல சும்மா மிரட்டுறாரு, குடும்பம்னா எல்லாரும் கவுந்துருவானுங்களே, மிரட்டி அவனை கார்டு கீழே போட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டாரு. இதோட பிளைட்ல பொருளை வச்சுக்கிட்டு ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அவங்கிட்ட போன யாரோ ஒருத்தவங்க, சார் உங்கள்ட்ட தனியா பேசணும்னு சொல்ல ஹீரோ பேக்கேஜோட வரப்போற ஆளுக்காக ரெடியா இருக்காரு. சூட் கேஸோட வந்த அந்த ஆளும் கார்ல ஏற கொக்கா மக்கா அங்க ஒரு ட்விஸ்ட், கார்ல ஏற ஆள் யாரான்னு பார்த்தா பீடி. பிளைட்ல ஒரிஜினல் ஆள் கிட்ட போனவரு பொட்டியை வாங்கி இவர் எடுத்துட்டு வந்துட்டாருங்க. வந்திருக்கிறது போலீஸ் எல்லாம் ஹீரோவுக்கு தெரியல. திருடனும் போலீஸும் ஒரே கார்ல, வேடிக்கையா இருக்குல்ல. காரு ஹோட்டலை நோக்கி போயிட்டு இருக்கு. உள்ள 2 பேரும் கேஷுவலா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ உனக்கு என்ன கார் பிடிக்கும், எனக்கு என்ன கார் பிடிக்கும்ன்ற மாதிரி ஒரு டாபிக் வந்ததும் பீடி எனக்கு ஓல்டு மாடல்ல இந்த கார் தான்பா பிடிக்கும் அப்படின்னு சொன்னதோட ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க. பணக்காரனும் பொண்டாட்டியும் எந்த ரூம்ல இருக்காங்களோ ஹீரோ பீடியை லிஃப்ட் ஏத்தி அந்த ரூம் வாசல் வரைக்கும் கொண்டும் போயிட்டாரு. கதவை திறந்து உள்ள நுழைஞ்ச செகண்ட் தான் டபுக்குன்னு துப்பாக்கி எடுத்த ஹீரோ, தூக்கு 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 எல்லாரும் கைய மேல தூக்கு, நான் சொல்ற மாதிரி பண்ணீங்கன்னா யாருக்கும் எதுவும் ஆகாது, எல்லாரும் டீசெண்டா கிளம்பிடலாம், எப்பா பொட்டியை வச்சிருக்கவரே நீங்க ஓரமா போய் நில்லுங்க, டேய் பணக்காரா நீ பணத்தை எங்க வச்சிருக்க அப்படின்னு கேட்டு சேஃப்ல தான் பணம் இருக்குன்னு அவன் சொல்றானோ இல்லையோ உயிர் பயத்துல அவன் பொண்டாட்டி உளறிட்டா. சேஃபை திறக்க வச்சு
உள்ள இருக்க பணத்தெல்லாம் வெளியே தள்ளி விட்ட ஹீரோ பணக்காரனோட பொண்டாட்டியை விட்டு பணத்தை பேக்ல போட சொல்ல பணம் கிளிக் ஆயிடுச்சு. அடுத்து சூட் கேஸ்ல இருக்க டைமண்ட் எல்லாம் ஆட்டியா பொண்ணுமே உனக்கு வெத்தலை பாக்க வச்சு தனியா சொல்லணுமா, தொரடா பெட்டிய. டைம் ஆகுதுன்னு ஹீரோ சொன்னதும் பீடியும் பொறுமையா காம்பினேஷனை போட்டு சூட் கேஸை ஓபன் பண்ணா உள்ள நகை வாட்ச் மட்டும் இல்ல, கூடவே ஒரு துப்பாக்கியும் இருக்கு. ஹீரோ அந்த பக்கம் நிக்கிறதுனால உள்ள துப்பாக்கி இருக்குன்ற ஐடியாவே ஹீரோவுக்கு இல்லங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்ன்ற பதறதுலயே ஹீரோ பணக்காரன் பக்கம் லைட்டா டைவர்ட் ஆகும்போது அதான் சாக்குன்னு கபார்னு சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்ட பீடி போட்டியில இருந்து துப்பாக்கி எடுத்து ஹீரோவை பாயிண்ட் பண்ணிட்டாருங்க. அந்த பக்கம் ஹீரோ, இந்த பக்கம் பீடி, உள்ளுக்குள்ள இப்படி ஒரு போரே போயிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்துதான் நல்லா ஜாம் பஜார்ல வாங்கின ஜெண்டா பொம்மை மாதிரியே இருப்பானே ஒருத்தவன், அதாங்க பைக்கரு. அவன் டப்புக்குன்னு கதவை திறந்து என்ட்ரியை போட்டு துப்பாக்கி முனையில ஹீரோவை பிடிச்சிடறான். ஹீரோவாச்சு பரவாயில்ல, சாஃப்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. இவன் தான் பைத்தியக்காரனாச்சு, துப்பாக்கியை கையில வச்சுக்கிட்டு கத்துறான். எப்போ யார சுடுவானே தெரியாம இருக்கு. அவன் தான் கத்துறான்னா இங்க மாட்டிக்கிட்ட பணக்காரனும் சும்மா இல்லாம, சார் நீங்க போலீஸ் தானே சார், இந்த மாதிரி பண்ணுங்க சார், எங்களை காப்பாத்துங்க சார், எதுக்கு சார் தண்டத்துக்கு இருக்கீங்க இப்படின்னு அவனும் வெறுப்பேத்த இவன் வேற ஒருத்தவன் காதாண்ட கொசு மாதிரி நொய்யின்னு காத்திக்கிட்டே இருக்காண்டா அப்படின்னு பைக்கர பணக்காரனோட ஷோல்டர்லயே சுட்டான். அப்படின்னு பைக்கர பணக்காரனோட ஷோல்டர்லயே சுட்டான். எப்பா தம்புடு, டேய் ஏன்டா இவ்வளவு கோவப்படுற, உனக்கு தேவை இந்த பொட்டி தாண்டா, எடுத்துன்னு போடா, யாரையும் எதுவும் பண்ணாதரா, கம்முனுடான்னு பீடி அவ்வளோ சொல்லியும் நீ போலீஸ் தானே, இப்ப இந்த மாதிரி சொல்லிட்டு பின்னாலேயே ஆள் அனுப்பி என்ன புஷ்டனா, என் மூஞ்ச வேற நீ பாத்துட்ட, வேலைக்கு ஆகாது, நான் தப்பிக்கணும்னா இதை பண்ணிதான் ஆகணும்னு அவன் கண்ணை பார்க்கும் போதே தெரியுது பீடியை ஷூட் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டான்னு. டக்குன்னு புல்லட்டும் ஃபயர் ஆகி பீடி உடம்புல ரத்தம் தெரியுதுங்க. நாங்கடா அவ்வளோ பெரிய மனுஷனை அசால்ட்டா போட்டு தள்ளிங்கன்னு பார்த்தா ட்விஸ்டே அங்கதான். துப்பாக்கியால ஷூட் பண்ணது என்னமோ நிஜம், ஆனா பைக்கர் பீடியை ஷூட் பண்ணல, அவன் பீடியை ஷூட் பண்ணலான்னு யோசிச்சு பார்த்துட்டு இருந்தான்ல. அந்த கேப்பை ஹீரோ சாதகமா பயன்படுத்திக்கிட்டு காலில் ஒழிச்சு வச்சிருந்த துப்பாக்கியால ஹீரோ பைக்கரை ஷூட் பண்ணிட்டாரு. பைக்கர் அங்கேயே மவுத்து. எத்தனையோ திருட்டு பண்ணி யாரையுமே காயப்படுத்தாத ஹீரோ இந்த திருட்டுல அனாவசியமா ஒருத்தவனை கொல்ல வேண்டியதா போச்சு. ஹீரோ ஃபீலிங்ஸ்ல புலம்புறாரு, நான் அவனை வேணும்லாம் ஷூட் பண்ணலங்க, நான் அவனை ஷூட் பண்ணலனா அவன் உங்களை ஷூட் பண்ணிருப்பாங்க, அந்த பயத்துல தான் சுட்டன்னு ஹீரோ உதறிக்கிட்டே சொன்னா. பொறுமையா ஹீரோ கிட்ட வந்த பீடி, புரியுதுப்பா, எனக்கு நல்லா புரியுது, நீ பதட்டப்படாத, நான் சொல்றதை இப்ப அப்படியே கேளு, இந்த நகையும் பணமும் இங்கேயே இருக்க போகுது, இந்த நகையும் பணமும் இங்கேயே இருக்க போகுது, ஆனா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீ பாட்டு கதவை திறந்து வெளியே போ, இங்க திருட்டு நடக்க போச்சு, அதை தடுக்க நான் வந்தேன், திருடன் ஓவரா பண்ணான், என்ன சுட பார்த்தான், நான் அவனை சுட்டேன், செத்துட்டான், செத்தவன் தான் அந்த பைக்கர், இவன் தான் அந்த திருடன் அப்படின்னு நான் கேஸை முடிச்சுக்கிறேன், இனிமேல் நீ எந்த திருட்டு வேலையிலையும் இன்வால்வ் ஆகக்கூடாது, ஓகே இல்ல, போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பெரிய மனசோட பீடி ஹீரோவை அனுப்பி விட்டுறாரு. இவர் மட்டும் முடிவெடுத்தா போதுமா, இங்க இருக்க பணக்காரனும் அவன் பொண்டாட்டியும் அதே பொய்ய சொல்லணுமே. சோ பணக்காரன் கிட்ட போனவரு, உனக்கும் ஒரு ஆஃபரை தரேன், இந்த பணம் நகை ரெண்டையும் நீயே வச்சுக்கோ. ஆக்சுவலா பணக்காரன் நகை காசு கொடுக்கணும்ல, காசே கொடுக்காம அவனுக்கு அந்த நகை போகுது. என் ஆளுங்களாம் இங்க வந்ததும் நான் உங்ககிட்ட என்ன சொல்லி தரணும் அதை தான் நீ அப்படியே அவங்கள்ட்ட சொல்லணும். இல்ல முடியாது, நான் உண்மையை தான் சொல்லுவேன் நீ அடம்புச்சா, கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டக்கூடாதுன்னு டாக்ஸை ஏமாத்தி கேஷா கொடுத்து இந்த நகையை வாங்கலாம் தானே பார்த்த, உண்மை வெளியே வந்தா அவன் பிசினஸே நோண்டுவாங்க, பொழப்பு சந்தி சிரிச்சிரும், அது நடக்கூடாதுன்னா நான் சொல்றத அப்படியே சொல்றதுதான் உனக்கு ஒரே வழி இப்படின்னு பீடி சொல்லி பணக்காரன் ஒத்துக்கிறானோ இல்லையோ அவர் தான் நல்ல மனசோட சொல்றாரு இல்லடா, வாயில பழமா வச்சிருக்க, சரின்னு தான் சொல்லி தொலையாண்டா. சார் அவன் சொல்லுவான், சார் நான் இப்போ இந்த பணம் நகையெல்லாம் எடுத்து லாக்கர்ல வச்சிடறேன் சார், நீங்க ஆக வேண்டியதை பாருங்க சார் அப்படின்னு பணக்காரனோட பொண்டாட்டி சரண்டர் ஆயிடுறா. அடுத்து பொட்டியில இருக்க டைமண்டை வச்சிருக்க கவரெல்லாம் தூக்கி சேஃப்டி லாக்கர்ல பத்திரமா வச்சிடறா. இந்த பக்கம் ஹீரோவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சுதந்திரமா நடந்து போறாரு. எவ்வளோ பெரிய ரிஸ்க்ல இருந்து தப்பிச்சிருக்காரு, எத்தனை பேருக்குங்க இந்த மாதிரி நடக்கும். சோ தப்பிச்சோண்டா சாமின்னு ஹீரோ அங்க இருந்து நடைய கட்ட பீடியா அவர் சொன்ன மாதிரியே அந்த கேஸை முடிச்சிட்டாரு. இங்க சீனை கட் பண்ணி சில பல நாள் கழிச்சு வந்தா பீடி பஸ்ல வந்துட்டு இருக்காருங்க. கையில ஏதோ ஒரு கவர் எடுத்து அதை ஓபன் பண்ணி பார்க்க அதுல ஒரு ஷாக்காக வைக்கிற ட்விஸ்ட், கவர்ல ஒரே டைமண்டா இருக்கு. மேட்ரு புரியுதா உங்களுக்கு? டைமண்ட் ஷாப் ஓனரோட கேஸ் ஃபைல் எவிடன்ஸ் பாக்ஸ்ல இருந்து பீடி ஒரு கவர் எடுத்தாருல்ல, அதெல்லாம் முதல் ராபரியில சம்பவ இடத்துல இருந்து கைப்பற்றன ஃபேக்கான டைமண்ட்ஸுங்க. இத பணக்காரனோட பொட்டிக்குள்ள வச்சு ஒரிஜினல் டைமண்டை மாத்தி இவர் எடுத்துக்கிட்டாரு. சோ இப்போ அந்த ஃபேக்கான டைமண்ட்ஸ் எல்லாம் பணக்காரன் வீட்டு சேஃப்டி லாக்கர்ல பணத்தை எண்ணிட்டு இருக்கும். பிளஸ் இந்த டைமண்டை பீடியும் வச்சுக்கலங்க. ஏஜென்ட் பாவம் வாழ்க்கை முழுக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, 53 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேலேயே அவளுக்கு தேவையானது கிடைக்கலாம் இப்படி. சோ நேரா போய் இதை வச்சுக்கோமா, அடுத்து நீ வாழ போற வாழ்க்கைக்கு இது யூஸா இருக்கும் அப்படின்னு டைமண்டை அவகிட்ட கொடுத்துறாரு. பதிலுக்கு ஏஜென்ட் என்னன்னு தெரியல, இதை அவங்கள்ட்ட காட்ட சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சுங்க, ஹீரோ தான் அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறேன் பாருங்களேன் அப்படின்னு ஒரு போட்டோவை காட்டுறா. அது ஏதோ ஒரு லொகேஷனோட போட்டோ, கீழே ஒரு நம்பரும் எழுதப்பட்டிருக்கு. பார்க்கும்போது பீடிக்கு என்னன்னு தெரியலையா, நான் அதை பாக்குறமான்னு சொல்லிட்டு பீடி கிளம்பிடுறாரு.
போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவோட டாவ் வேலை செய்யற ஆபீஸ்க்கு அவளுக்கு ஒரு பார்சல் ரிசீவ் ஆக பார்சல்ல அவளோட பேரும் போட்டிருக்கு. திறந்து பார்த்தா இவ்வளோ நாள் உன் ஃபேமிலி போட்டோவை நான் பார்க்கல, நீ என்கிட்ட காட்டலன்னு அதையே சொல்லிட்டு இருந்தால. ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது அவரோட தம்பி தங்கச்சிங்க கூட எல்லாம் சேர்ந்து எடுத்த போட்டோவை இவளுக்கு அனுப்பியிருக்காரு. சாரி பார்சல் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போனதே ஹீரோ தான். அடடா, இதை கொடுத்துட்டு நம்ம ஆள் எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு அவ ஆசையோட ஹீரோவை தேடி வர, இந்த பக்கம் ஹீரோ போட்டோல அனுப்பியிருக்க லொகேஷன் எங்க இருக்கோ பிடி அதை கண்டுபிடிச்சு போயிட்டாரு. போட்டோவுக்கு கீழே ஒரு நம்பர் இருந்துச்சுல்ல, அது அந்த பில்டிங்கோட கார் பார்க்கிங்ல காரை நிறுத்துற இடத்தோட நம்பர்ஸுங்க. ஹீரோ சென்ட் பண்ணிருக்க அந்த நம்பருக்கு மேட்ச் ஆகிற இடத்துல எந்த கார் இருக்கோ காருக்கு மேல இருக்க துணியை விளக்குனா ஹோட்டலுக்கு வரதுக்கு முன்னால கார்ல ஹீரோவும் பிடியும் பேசிக்கிட்டே வரும்போது, எனக்கு இந்த ஓல்டு மாடல் கார் தான்ப்பா ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுல இருந்தே வாங்கணும்னு ஆசை, முடியலன்னு பிடி பரிதாபமா சொல்லிட்டு இருந்தாருல. பிடி பண்ண ஹெல்ப்புக்காக ஹீரோ பிடிக்கு அந்த காரை தாங்க கிஃப்டாங்க நிறுத்தி வச்சிருக்காரு. ஆஹா, என்ன மனுஷையா அப்படின்னு பிடி காருக்குள்ள ஏறி உக்காந்து கார் சாவி எடுத்து வண்டியை சுழட்ட ஆரம்பிக்க, எப்பா 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 காரு கப்பல் மாதிரி போதே அப்படின்னு சின்ன வயசு ஆசை இப்போ நிறைவேறுதேன்னு பிடி மூஞ்சில ஒரு பொன் சிரிப்பு. அந்த ஸ்மைலோட படத்தோட கதையும் முடியுதுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டாடா, பாய்.